Good morning student. Today 12th physics unit 2 current electricity numerical problems நம்ம பார்க்க போறோம். Already நம்ம 6 problems பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம 7th problem பார்க்க போறோம். சரியாமா? First sum என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். An electronics hobbyist is building a radio which requires 150 ohm in her circuit. But she has only 220 ohm, 79 ohm and 92 ohm resistors available. How can she connect the available resistors to get desired value of resistance? Okay வாமா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்மா அண்ட் கிரியேட்டிவான கொஸ்டின்மா. ஓகேவா, என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸை ஒரு விருப்ப பாடமா எடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பொண்ணு இருக்கா. அவள் என்ன பண்றா அப்படின்னா, ஒரு ரேடியோ சர்க்கியூட் வந்து டிசைன் பண்றா. அப்போ அவளுக்கு வந்துட்டு 150 ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து அவளுக்கு தேவைப்படுது. ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. அதனுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 220 ஓம், 79 ஓம், 92 ஓம் அப்படின்னு சொல்லி 3 ரெசிஸ்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு. அவங்க இதை எப்படி கனெக்ட் பண்ணி 150 ஓம் ரெசிஸ்டன்ஸை தேவையான அளவுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியாம்மா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டர்ஸ் இன் சீரியஸ் அண்ட் காம்பினேஷன் அதில் நம்ம படிச்சிருக்கோம். சீரியஸ் காம்பினேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். RS is equal to R1 plus R2 plus R3 plus etc. அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். parallel combination அப்படின்னா என்ன ஃபார்முலா பார்த்தோம், 1 by Rp equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 etc. அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எவ்வளவு ரெசிஸ்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3 அப்படின்னாக்கா R1 plus R2 plus R3. அதே பேரலா இருந்துச்சுனாக்கா 1 by R1 plus 1 by RP plus 1 by R3 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதுல இம்பார்ட்டன்டான வேற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தோம். இப்போ சீரியஸ் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், இப்போ 3 ரெசிஸ்டர் எக்ஸாம்பிளா 3 ரெசிஸ்டர்ஸ் உங்ககிட்ட இருக்கு. இதனுடைய வேல்யூ 2, 3, 5 அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 3ஐயும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண எவ்வளவு வருது, 10 ஓம்ஸ் நமக்கு வருது. அப்போ அந்த கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமா இருக்கும். இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன 5. ஸோ 5ஐ விட சீரியஸ் காம்பினேஷன்ல எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி parallel காம்பினேஷன், இந்த 3 ரெசிஸ்டரை நம்ம parallel கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, 1 by Rp equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. அப்போ கிடைக்கக்கூடிய அந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் Rp உடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரை விட கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம் parallel காம்பினேஷன் இருந்தா. அப்போ இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன இங்க 2 தானே, 2, 3, 5. அப்போ அதுல குறைவான ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, 2. அப்ப அந்த 2ஐ விட குறைவா இருக்கும். சரியா? parallel காம்பினேஷனா இருந்தா இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமா இருக்கும். parallel காம்பினேஷனா இருந்துச்சுனாக்கா இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமா இருக்கும், குறைவா இருக்கும். ஓகேவா கண்ணு? அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சுட்டு இப்போ உங்க பாருங்க 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு, 220 ஓம், 79 ஓம், 92 ஓம். ஆனா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு கண்ண ரெசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுது, 150 ஓம் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. இது நம்ம இப்போ நல்லா கிரியேட்டிவான ஒரு கொஸ்டின். இதை நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 ரெசிஸ்டரையும் சீரியஸ் காம்பினேஷன்ல கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமே. அப்படி கனெக்ட் பண்ணோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமான வேல்யூவா இருக்கும். இப்போ இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன 220 ஓம். அப்போ சீரியஸா இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேல்யூ 220ஐ விட அதிகமா வரும். ஆனா அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, 150. ஸோ அப்போ சீரியஸ் காம்பினேஷனை அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் parallel காம்பினேஷன், 3ஐயும் parallel கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட குறைவான வேல்யூவா தான் கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் உடைய லீஸ்ட் வேல்யூ என்னது, 79. 79ஐ விட குறைவா தான் கிடைக்கும். ஆனா நமக்கு என்ன தேவைப்படுது, 150. ஸோ அப்போ அவங்க parallel காம்பினேஷனையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் parallel கனெக்ட் பண்ண மாட்டாங்க. சீரியஸாவும் பண்ண மாட்டாங்க, parallel கனெக்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் எப்படி ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாமே. இப்போ 220 இருக்கு, நெக்ஸ்ட் 79 இருக்கு, 92 இருக்கு. இப்போ இது ரெண்டையும் parallel கனெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் parallel கனெக்ட் பண்றாங்க.
இதை சீரியஸாக கனெக்ட் பண்ணுறாங்க. அது கூட சீரியஸாகவும் மூணையும் சீரியஸாகவும் பண்ண முடியாது, மூணையும் பேரலாகவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ சீரியஸ் காம்பினேஷன் ப்ளஸ் பேரலல் காம்பினேஷன் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கணும் இல்லையா? சப்போஸ் இப்போ இது ரெண்டையும் பேரலாக கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட குறைவாக தான் இருக்கும். சரியா? சப்போஸ் இது 79 தானே குறைவான வேல்யூ, 78, 73, 75 அதை விட குறைவாக தான் இருக்கும். அப்போ இது கூட சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இது ரெண்டையும் ஆட் பண்ணாங்க அப்படின்னா 220 ப்ளஸ் ஒரு 78 வரும். அப்போ 150 விட அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மெத்தட்லையும் அவங்க கனெக்ட் பண்ண மாட்டாங்க, கனெக்ட் பண்ண முடியாது. கனெக்ட் பண்ணாக்கா அவங்களுக்கு 150 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்காது. இப்போ பார்க்கலாம், நெக்ஸ்ட் இப்படி பார்க்கலாம். என்னென்ன இருக்கு? 220, 79, 92. இது ரெண்டையும் பேரலல் கனெக்ஷன். ஓகேவா? இது ரெண்டையும் பேரலல் கனெக்ஷன். இதை சீரியஸ் கனெக்ஷனாக அவங்க ட்ரை பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். இப்போ இது ரெண்டையும் பேரலல் கனெக்ஷனாக கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட குறைவாக தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய குறைவான ரெசிஸ்டன்ஸ் என்னது? 79. ஸோ அப்போ இதை விட குறைவா அப்படின்னாக்கா 78, 77, 75 அதை விட குறைவாக இருக்கும். அது கூட ப்ளஸ் 92 சீரியஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டையும் சீரியஸ் காம்பினேஷன் ஆட் பண்ணிக்குவோம். அப்போ ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ டேபதி வருது? 110 ப்ளஸ் 1 170 வருது. நமக்கு என்ன தேவை? 150 தேவை. ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்புறம் பக்கமாக இருக்க வேல்யூ பக்கமாக இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 150 ஓம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கான சர்க்கியூட்டை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக. அப்போ R1ஐயும் R1 தானே 220 ஓம், R2 79 ஓம், R3 90 ஓம். அவங்களுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுது? 150. சரியாம்மா? ஸோ அப்போ R1ம் R2வும் பேரலல் காம்பினேஷன், அது கூட R3 பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீரியஸ் காம்பினேஷன். அவ்வளோதான். மீதி எல்லாம் ஆஸ் யூஸ்வல் நம்ம ஈஸியான ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுறது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். அப்போ இது வந்து பேரலல் காம்பினேஷன், 2 ரெசிஸ்டன்ட் வந்து இருக்கு. ஸோ அப்போ பேரலல் காம்பினேஷனுக்கு என்ன ஃபார்முலா? 1/RP = 1/R1 + 1/R2. ஸோ 1/R1 உடைய வேல்யூ என்ன கண்ணு? 220 + 1/79. அவ்வளோதான். இப்போ 1/RP = இதை தனியாக இப்படி போட்டுக்கலாம். 1/RP = இது என்ன கண்டு பண்ணிக்கணும்? எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா 17,380 வரும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டு பார்க்கணும். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா 220 + 79. ஓகேவா? நமக்கு என்ன கண்ணு தேவை? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RP உடைய வேல்யூ தான் வேணும். 1/RP நமக்கு வேண்டாம். ஸோ அப்போ RP = 1/RP = இந்த வேல்யூ. அப்போ RP அப்படின்னாக்கா இதனுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ 17,380 ÷ 299. சரியா? அப்போ இந்த வேல்யூவை நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைடில் அழகாக பென்சிலில் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த சம் எல்லாம் நோட்டில் அழகாக எழுதி வச்சுக்கோங்க. பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி எழுதும் பொழுது இதெல்லாம் எப்படி டிவைட் பண்ணுறது, டிவைட் பண்ணி ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுற வேல்யூலாம் அழகாக பென்சிலில் நீட்டாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னாக்கா 58 ஓம் வரும். ஸோ அப்போ இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா RP = 58 ஓம். அப்போ இந்த சர்க்யூட் எப்படி நம்ம மாற்றிக்கலாம்? இப்போ இது ரெண்டும் சேர்த்து எவ்வளோடாமா? 58 ஓம். அது கூட இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் 92 ஓம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீரியஸ் காம்பினேஷனில் இருக்குது. அப்போ இதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? ரெண்டும் சீரியஸ் காம்பினேஷன். இதை தான் நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டோம். அது கூட இந்த ரெசிஸ்டன்ஸை சீரியஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ RS = RP. ஓகேவா? இதுதானே கண்ணு RP. RP இது வந்து R3. RS = RP + R3. RP உடைய வேல்யூ என்ன கண்ணு? 58. ஸோ 58 + R3 உடைய வேல்யூ என்ன கண்ணு? 92. ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 150. ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான அந்த சர்க்கியூட்டுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 150. அந்த வேல்யூவை அழகாக அவங்க இந்த மாதிரி பேட்டர்னில் கனெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R1ஐயும் R2ஐயும் பேரலல் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணுறாங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா R3ஐ சீரியஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கன்க்ளூஷன் கொடுக்கணும் இல்லையா நம்ம? The required resistor is obtained by parallel combination of 220 ohm and 79 ohm in series with 92 ohm. ஓகேவா? இது ரெண்டும் பேரலல், அது கூட 92 ஓம் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டரை பேரலல் சீரியஸாக கனெக்ட் பண்ணி 150 ஓம் ரெசிஸ்டன்ஸை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த சர்க்கியூட்டில்
எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் நம்ம 8th சம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம 8th சம் பார்க்கலாம். A cell supplies a current of 0.9 ampere through a 2 ohm resistor and a current of 0.3 ampere through a 7 ohm resistor. Calculate the internal resistance of the cell. ஓகேவா? ஒரு செல் இருக்குமா, அந்த செல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது 2 ohm ரெசிஸ்டர்ஸ் வழியா 0.9 ஆம்பியர் கரண்ட்டை வந்து கொடுக்குது. அதே மாதிரி அதே செல் 7 ohm ரெசிஸ்டர் வழியா 0.3 ஆம்பியர் கரண்ட்டை வந்து கொடுக்குது. அப்போ அந்த செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன, அதை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சர்க்கியூட்டா நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு அது ஈஸியா நமக்கு புரியும். சரியா? இப்போ இதுதான் ஒரு செல், அதனுடைய இஎம்எஃப் நம்ம சை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? அந்த செல்லுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். அந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அந்த செல்லுக்குள்ள இருக்கும். அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி வெளியில நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா செல். அப்போ இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது செல், இது செல்லுக்குள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, அதனால வெளியில நம்ம அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம். ஸோ அப்போ இதுதான் ஒரு செல். அந்த செல்லு கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ இந்த செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சர்க்யூட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2 ohm ரெசிஸ்டரை இந்த செல் கூட கனெக்ட் பண்ணும் பொழுது இந்த சர்க்யூட்ல போகக்கூடிய கரண்ட் 0.9 ஆம்பியர். ஓகேவா? ஸோ அது அப்போ ஃபர்ஸ்ட் கரண்ட்டை I1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், 0.9 ஆம்பியர். ஸோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்போ அது R1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம், அது 2 ohm. நெக்ஸ்ட் அதே செல், ஓகேவா, அந்த செல் கூட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்றோம். எவ்வளவு அப்படின்னாக்கா 7 ohm. இப்போ இந்த சர்க்யூட்ல போகக்கூடிய கரண்ட் எவ்வளவு அப்படின்னாக்கா 3 ஆம்பியர். ஓகேவா? அப்ப I2 equal to 0.3 ஆம்பியர், R2 equal to 7 ohm. இப்போ அதே செல்லு தான். அப்ப EMF சேம், அதே EMF தான். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் அதே சேம் R இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான். ஏன்னா அதே செல்லு தானமா. சோ இப்போ அந்த செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R என்ன, அதெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन பாத்தீங்களா? ஈஸியான ஒரு क्वेश्चन. இதை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓம்ஸ் லா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் V equal to IR. இங்க V அப்படிங்கிறது என்ன கண்ணு? psi. psi equal to IR. ஓகேவா? ஜெனரலா எழுதணும் அப்படின்னாக்கா psi equal to IR. ஓகேவா? இப்போ நாம இந்த இடத்துல என்ன கண்ணு எடுத்துக்கிறோம்? ஃபர்ஸ்ட் psi அதே தான், ரெண்டுக்குமே சேம் psi தான், சேம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான். அப்ப psi equal to இங்க கரண்ட் என்ன கண்ணு? I1. ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டுக்கு தனியா எழுதிக்கணும், செகண்ட் சர்க்யூட்டுக்கு தனியா எழுதணும். ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டுக்கு நாம எழுதலாம். So psi equal to I1 R. R அப்படின்னா என்ன கண்ணு? இங்க பாருங்க ரெசிஸ்டன்ஸ். இந்த சர்க்யூட்ல என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் கண்ணு இருக்கு? செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், செல்லுக்கு வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டும் எப்படி கண்ணு கனெக்ட் பண்ணிருக்கோம்? சீரியஸ் காம்பினேஷன்ல இருக்கு. அப்ப சீரியஸ் காம்பினேஷனுக்கு என்ன கண்ணு நமக்கு ஃபார்முலா? RS is equal to R1 plus R2. இங்க R1 என்னடா கண்ணு? ஸ்மால் r. R2 என்னடாமா? கேபிட்டல் R1. So அப்ப RS is equal to என்னடாமா எழுதிக்கலாம்? R plus R1. So அப்ப effective resistance, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் அந்த சர்க்யூட்ல இருக்கிறதுனால R அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன கண்டு போட்டுக்கிறோம்? R plus R1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. சர்க்யூட் 1க்கு நாம எழுதிட்டோம் ஓம்ஸ் லா வைஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி சர்க்யூட் 2க்கு psi equal to இங்க கரண்ட் என்னடா கண்ணு? I2. இங்க போற கரண்ட் என்னடாமா? I2 equal to R plus R2. R plus R2. அதே EMF தான். ஓகேவா? அதே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான். அது ரெண்டும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. psi1 psi2 R1 R2 போடக்கூடாது. ஏன்னா செல் வந்து அதே செல்லு தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சையும் என்ன ஆகும்? கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ இந்த டேர்மும் இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்றோம். ஓகேவா? 1ஐயும் 2ஐயும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னாக்கா இது ரெண்டும் என்ன சேம் தான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா I1 R plus R1 ஈக்குவல் டு என்ன கூட்டி வரும்? I2 R plus R2. இது ரெண்டும் ஈக்குவல் பண்றோம். ஏன்னா சைஸ் EMF ரெண்டு என்னடா குட்டி? சேம் தானே. நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா சேம் EMF. அப்ப இது ரெண்டு எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இதுவும் இதுவும் ஈக்குவல். அப்ப இது எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சரியா? சோ இப்போ இந்த வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே இல்லை. I1க்கு என்ன கண்டு போடலாம்? 0.9. ஓகேவா? R தான் கண்டுபிடிக்கிறோம். பிளஸ் R1 என்னடா கண்டுங்க? 2.
I2 என்னடாமா 0.3 R ஃபார்முலாவில் R2 என்ன கண்ணு 7 அவ்வளோதான். இப்போ இதை இதால மல்டிப்ளை பண்ணுங்க, இதை இதால மல்டிப்ளை பண்ணுங்க. 0.9 R 0.9 into 2 1.8. அதே மாதிரி இதால மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா 0.3 R இதால இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா 7 into 0.3 2.1. R எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்பர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். ஸோ 0.9 R இங்கே 0.3 R ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 0.3 R ஈக்குவல் டு 2.1. இங்கே ப்ளஸ் 1.8 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னாக்கா மைனஸ் 1.8. ஓகேவா? அப்போ 0.9 R 0.3 R. ஓகேவா? அப்போ 0.9 0.3 ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்ன கண்ணு வரும் 0.6 R. இங்கே 2.1 மைனஸ் 1.8 2.1 1.8 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா 0.3. ஓகேவா? கேர்ஃபுல்லாக போடணும். நமக்கு என்னடா குட்டி வேணும், இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R தான் நமக்கு வேணும். அப்போ R ஈக்குவல் டு இது மல்டிப்ளைல இருக்கு, ஸோ அங்கே போகும்போது எங்கே போயிடும், டிவைடில் போயிடும். அப்போ R ஈக்குவல் டு 0.3 டிவைடட் பை 0.6. அப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணீங்க அப்படின்னாக்கா 1/2 வரும். அப்போ 1/2 ஈக்குவல் டு 0.5. அப்போ R ஈக்குவல் டு 0.5 ஓம். அப்போ இந்த செல்லோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோடாங்கன்னு 0.5 ஆம்பியர், சாரி 0.5 ஓம் அப்படிங்கிறத அழகாக நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோடாமா R ஈக்குவல் டு 0.5 ஓம். சரியா? இதெல்லாம் நல்லா எழுதி பார்த்து புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா குட்டீஸ்?